அண்மை செய்தி. அமெரிக்காவிலிருந்து திரும்பும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை வரவேற்க நடைபாதைகளை ஆக்கிரமித்து திமுகவினர் பேனர் வைத்து வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் தாமரைக்கணி இணைந்துள்ளார். வணக்கம் தாமரைக்கணி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த மாதம் 27ஆம் தேதி அமெரிக்கா சென்றிருந்தார். குறிப்பாக 17 நாட்கள் இந்த பயணம் மேற்கொண்ட பிறகு நாளை காலை 8 மணி அளவில் அவர் தமிழகம் திரும்ப இருக்கிறார். குறிப்பாக திரும்பக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து வரவேற்பு அளிப்பதற்காக பிரம்மாண்ட பேனர்களானது திமுகவினரால் அமைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பயணத்தை பொறுத்த வரைக்குமே கடந்த 27ஆம் தேதி பயணம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர். ராஜா ஆகிய இணைந்து சிகாகோ, சான் பிரான்சிஸ்கோ ஆகிய நாடுகளில் முதலீடுகள் தொழில் நிறுவனங்களுடைய முதலாளிகளை சந்திச்சு கிட்டத்தட்ட ஒரு 18 முன்னணி நிறுவனங்கள் தமிழகத்துல முதலீடு செய்வதற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டுள்ளதாக ஏற்கனவே அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் கிட்டத்தட்ட ஒரு 7,616 கோடி ரூபாய் முதலீடுகள் செய்வதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருப்பதாக ஏற்கனவே முதலமைச்சர் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த 17 நாட்கள் முற்றிலும் அந்த ஒப்பந்தங்கள் முடித்து நாளைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகம் திரும்ப இருக்கிறார். குறிப்பாக அவர் அமெரிக்காவிலிருந்து நேரடியாக துபாயிலிருந்து நாளை காலை 8:15 மணி அளவிற்கு சென்னை திரும்புகிறார். சென்னை திரும்பக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திமுக சார்பில் வரவேற்பு அளிப்பதற்காக, அதாவது விமான நிலையம் இருக்கக்கூடிய அடுத்த ஜிஎஸ்டி சாலை முழுவதுமே பேனர்கள், அதாவது பெரிய பெரிய பேனர்களானது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடைமேடையில் செல்லக்கூடியவர்கள் செல்ல முடியாத அளவிற்கு இந்த ராட்சச பேனர்களும் போஸ்டர்களும் தற்போது திமுகவினால் தொடர்ந்து ஒட்டப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்றம் தரப்புல பேனர்கள் வைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா நம்ம அதை பார்க்க போனோம்னா, பொது இடங்கள்ல பேனர் வைப்பதற்கு 15 நாட்களுக்கு முன்னரே கலெக்டரோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயோ போய் நம்ம அனுமதி வாங்கி அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா அந்த இடம் யாருக்கும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றத காவல்துறை அந்த இடத்துல ஆய்வு மேற்கொண்டது பிறகுதான் அங்க அனுமதியானது வழங்கப்பட வேண்டும். ஆனால் ஏர்போர்ட் ஒரு முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மீனம்பாக்கம் ஒரு போக்குவரத்து இடமாக தான் பார்க்கப்படுகிறது தினந்தோறும். அந்த இடத்தில் பேனர் வைத்திருப்பது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என பொதுமக்கள் தரப்புல கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பா ராட்சச பேனர்கள் வைக்கும் பொழுது ஏற்கனவே சென்னை மட்டும் இல்லாமல் சேலம் பல்வேறு பகுதிகளில் இந்த பேனர்கள் சரிஞ்சு விழுந்து விபத்து ஏற்பட்டு சில உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில திமுகவினர் இந்த ராட்சச பேனர்கள் வைப்பது மக்கள் மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருக்கு. ஏன்னா தினந்தோறும் அந்த இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் பயணித்து வருகிறார்கள். இதற்கு அரசு சார்பிலேயோ இல்ல திமுக சார்பிலேயோ உரிய அனுமதி பெறப்பட்டதா இல்லையா என்று முழுமையாக விவரம் தெரியாமல் அவர்கள் பேனர் வைப்பது பொதுமக்களுக்கு ஒரு மிக அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சாரா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கணி.